நாமல் ராஜபக்சவை விசாரணைக்கு வரும்படி குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்திருந்தார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதற்கான காரணம் வெளியாகி இருக்கிறது. எதற்காக நாமல் ராஜபக்ச மேல விசாரணை என்று சொல்லி, எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்படுவது சம்பந்தமாக உதய கம்பன்பில ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் சொல்லியிருக்கார். என்னதான் சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் புதியதொரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கு இப்பொழுது ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த முறை யாருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப் போகின்றார்கள், அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் காவி உடை தரித்த ஒரு சில ஆட்களும் எப்படி ஒன்றாக சேர்ந்து வடபகுதியில் பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்பது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 27 2026 செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மொட்டு கட்சியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய நாமல் ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று திங்கட்கிழமை காலம் 9:30 மணிக்கு விசாரணைக்கு வர சொல்லி அழைத்திருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாமல் ராஜபக்ச போகல. ஏன்னு சொன்னால் அவர் இந்தியாவுக்கு போயிட்டார். அதனால நேற்று காலம் 9:30 மணிக்கு நடைபெற இருந்த விசாரணைக்கு நாமல் ராஜபக்ச போகல. இப்போ ஒரு கிழமை டைம் கேட்டுக்கிறார். ஒரு கிழமை அவகாசம் தாங்கோ, அதுக்கு பிறகு நான் வாரேன் என்று சொல்லி. அப்போ எது சம்பந்தமான விசாரணை நாமல் ராஜபக்ச மேலே என்று சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. அது சம்பந்தமாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், போன வருஷம் கைது செய்யப்பட்ட மிகவும் பிரபலமான மிகவும் ஆபத்தான பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே கைது செய்யப்பட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட சம்பந்தப்பட்ட நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். நிறைய பேர் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலான தொடர்பு சம்பந்தமாக கெஹல் பத்ர பத்மே சில பல முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல்களை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய விசாரணையில் சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி தனக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் என்ன தொடர்பு இருந்தது, எப்படியெல்லாம் நாங்கள் வேலை செய்தாங்க என்று சொல்லி. அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று இருந்திருக்குது. இப்போ அது சம்பந்தமான முக்கியமான தகவல்கள் சிஐடிக்கு கிடைச்சிருக்காம். அதைத்தான் கூப்பிட்டு நாமல் ராஜபக்சட்ட விசாரிக்க போயினோம். சில பல கேள்விகள் கேட்க போவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் என்ன விஷயம் என்று சொல்லி வெளியில் தகவல்கள் வரையில சொல்லவும் மாட்டினோம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இந்தந்த கேள்விகள்லாம் கேட்க போயினோம். இது சம்பந்தமாகத்தான் விசாரணை நடக்க போகுது என்று சொல்லி முதலே தெரிஞ்சா அதுக்கேற்றபடி விஷயங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குத்தானே. அதால் என்ன சப்ஜெக்ட் என்று சொல்லல. ஆனால் கெஹல் பத்ர பத்மே கொடுத்த சில முக்கியமான தகவல்கள் சம்பந்தமாக நாமல் ராஜபக்சவிடம் விசாரணை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாமல் ராஜபக்சவோட நெருக்கமாக இருந்தவர் சம்பத் மனம்பேரி. அதாவது மொட்டு கட்சியில் முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்தவர். பல சம்பவங்களோட சம்பந்தப்பட்டவர் தான் சம்பத் மனம்பேரி. அப்போ சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்ட உடனேயே அரசல் புரசலாக தகவல்கள் வந்தது. மிக விரைவில் நாமல் ராஜபக்சவும் விசாரணைக்கு போவார் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் எல்லாரும் ஒரே டீம் தானே. ஆனால் கொஞ்ச காலமாக இந்த விதமான சத்தத்தையும் காணல. அதுக்கு பிறகு டித்வா புயல் அப்படி இப்படின்னு போயிட்டுது. இப்போ முக்கியமான தகவல்கள் கிடைத்ததை அடுத்து நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு கிழமை டைம் கேட்டிருக்கார். எனவே ஒரு வாரம் கழித்து இந்தியாவிலிருந்து வந்தோடனே உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எது சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச விசாரிக்கப்பட போறார் என்று சொல்லி. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவினுடைய தாயார் ஷிராந்தி ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவினுடைய துணைவியார் ஷிராந்தி ராஜபக்ச இன்று செவ்வாய்க்கிழமை நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்று வாக்குமூலங்கள் கொடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவள் 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு வாங்கின செய்தியை நேற்றைய காணொலியில் விரிவாக சொல்லியிருந்தாங்க. 2005ஆம் ஆண்டில் அவாண்ட பேரில் 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு வாங்கினது. எனவே அது சம்பந்தமான விசாரணை இன்று உடனடியாகவே ஆரம்பிக்கப்படுகிறது நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவால. எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்படுவது சம்பந்தமாக உதய கம்மன்பில ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார். நேற்று 26 ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி அதில் சில பல விஷயங்கள் சொல்லியிருந்தவர். என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தை நிறுத்துறது சரியான பிழையான நடவடிக்கை. அவியல் பாவம் தானே.
பிற்காலத்தில் வந்து அவையில யார் பார்க்கறது, அவைக்கு யார் உதவி செய்கிறது, எனவே பென்ஷனை வந்து நிப்பாட்டக்கூடாது, அது பிள்ளையான நடவடிக்கை என்று சொல்லி உதய கம்மன்பில சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பழைய தகவல்கள் சொல்லியிருக்கார். அதாவது 1970ஆம் ஆண்டில் அப்போது பதவியை இழந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது தானே, அவைகள் வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னால் வந்து நின்று ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினவையாம். 70ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினவையாம். அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது சொன்னால், பாராளுமன்றத்தினூடாக தங்களுக்கு 5 ரூபா தரணும் என்று சொல்லி, எங்களுக்கு 5 ரூபா வேணும் என்று சொல்லி 5 ரூபா கோரிக்கை, அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து 70ஆம் ஆண்டில் போராட்டம் நடத்தி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 ரூபா வழங்கப்பட்டதாம் என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம், 70ஆம் ஆண்டில் வந்து 5 ரூபான்றது பெரிய காசு தானே. எனவே 5 ரூபா வச்சு நிறைய பொருட்கள் வாங்கலாம் போலடக்கு. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சால் நீங்கள் கீழே வந்து போடலாம். 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 5 ரூபா வச்சு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கலாம், அதனுடைய பெருமதி எப்படி பெருசாக இருந்தது என்பது சம்பந்தமாக இப்போ எங்களுக்கு தெரியாதானே, நாங்கள் அந்த காலத்தில் புறக்கையில். எனவே அந்த காலத்தில் இருந்தாக்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. உதய கம்மன்பில் சொல்லி வச்சுக்கார், 5 ரூபா கேட்டு போராட்டம் நடத்தினார்களாம் அந்த காலத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதுக்கு பிறகுதான் 77ஆம் ஆண்டில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா வந்து ஓகே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாவம், அவைக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும் என்று சொல்லி 77ஆம் ஆண்டில் இருந்து பென்ஷன் கொடுக்குற நடைமுறை வந்து வந்ததாம். எனவே நீண்ட காலமாக இருக்கிற இந்த ஒரு ஓய்வூதிய திட்டத்தை வந்து இந்த அரசாங்கம் நிறுத்துறது சரியில்லை. அப்படி நிறுத்துவார்களாக இருந்தால் அரசியல்வாதிகள் ஊழலில் ஈடுபடுவார்கள். அவர்கள் லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து தங்களுக்கான சொத்துக்களை சேகரிக்க ஆரம்பிப்பார்கள். எனவே சும்மா இருக்கிற அரசியல்வாதிகளை பிடிச்சு ஊழலுக்குள்ள தள்ளிவிடுற நடவடிக்கை தான் இந்த ஒரு நடவடிக்கை, பென்ஷனை வந்து கட் பண்ணுற நடவடிக்கை என்று சொல்லி உதய கம்மன்பில சொல்லி வச்சுக்கார். அது வந்து சரியான நியாயம் இல்லை. உங்களுக்கு பென்ஷனை கட் பண்ணால் நீங்கள் வந்து ஊழல் செய்வீங்களா உடனே, அது அப்படி சரியாகும்? அப்படி பார்த்தா நாட்டில் வந்து சாதாரண பொதுமக்கள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து கஷ்டத்தோடு தான் நிவாளினம். அப்போ அவை என்ன ஊழலாக செய்கிறோம் தங்களுக்கு காசு வேணுமென்றதுக்காக? இது நல்ல கதையாக கிடக்கு. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களாலேயே கஷ்டத்தை தாங்க முடியாமல் ஊழல் செய்வீங்கன்னு சொன்னால் சாதாரண பொதுமக்கள் என்ன செய்கிறது? எனவே உதய கம்மன்பிலவினுடைய கதையை வந்து நாங்கள் கணக்கெடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்படி ஒரு கதை ஒன்று சொல்லி வச்சுக்கார், 70ஆம் ஆண்டு கதையெல்லாம். அதால் அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், எம்பிமாருக்கு வந்து ஓய்வூதியங்கள் நிறுத்தப்படக்கூடாது, அது பிழையான நடவடிக்கை என்று சொல்லி நேற்று சொல்லியுள்ளார். கிளிநொச்சியில் முதியவர் ஒருவர் ரயிலுடன் மோதி உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. நேற்றைய நாளில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதாவது கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போய்கொண்டிருந்த ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு முதியவர் வந்து சைக்கிளில் போய்கொண்டு வந்திருக்கார். நான் நினைக்கிறேன் அவர் கவனிக்கல போலடக்கு. அதால் ட்ரெயினில் அடிபட்டு அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு வந்து 82 வயசு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கிளிநொச்சி ஆனந்தபுரம் நகரத்தைச் சேர்ந்த சபாபதி என அழைக்கப்படுகின்ற 82 வயது முதியவர் தான் இந்த ட்ரெயினோட மோதி உயிரிழந்திருக்கிறார். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் 82 வயசு வரைக்கும் சைக்கிள் ஓடக்கூடிய நிலைமையில ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார், எந்த பிரச்சனையுமே இல்லாமல். அதால் தான் சைக்கிள் ஓடி வந்திருக்கிறார். ஆனால் ட்ரெயின் அடிபட்டு சாகணும்ன்றது அவருடைய விதி, பார்த்தீங்களா? எனவே அது ஒரு கவலைக்குரிய விஷயம். என்ன, இப்போ இயற்கையாக அவர் உயிரிழந்திருந்தால் அது வேறு பிரச்சனை. ஆனால் இந்த வயசில் 82 வயசில் ட்ரெயின் மோதித்தான் சாகணும் என்று இருந்திருக்கு போலருக்கு. எனவே இது ஒரு கவலைக்குரிய விஷயம். இந்த சம்பவம் நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து மற்றொரு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர போயிடுமாம். இந்த முறை யாருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே கொண்டு வந்தவர்கள் அது சரிவரையில் இப்போ திரும்ப கொண்டு வரப் போகிறார்கள். பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக பாராளுமன்ற சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வரத்துக்கு தாங்கள் ஆலோசனை செய்து வருவதாக எதிர்க்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆள் சொல்லியிருக்கார். அவருடைய பேர் என்னென்னு சொன்னால் சுஜீவ சேனசிங்க. இப்போ படத்தில் பார்க்குற இவர் தான் சொல்லியிருக்கார், எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எதிர்க்கட்சிகள் கொண்டு வர நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து அதை வந்து ஒரு கேலி கூத்தாயிட்டுன்னு சொல்லலாம். ஏன் சொல்லுங்க பாப்போம், ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து நிறைவேற போகிறது இல்லை. ஆனாலும் திரும்ப அந்த விக்ரமாதித்தன் வேதாளத்தை காவின மாதிரி திரும்ப நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தபடி. அதிலேயும் போன கிழமை சொல்லிச்சுன்னா பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரோம்னு சொல்லி இதுவரைக்கும் கொண்டுறவே இல்லை. அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைலை தூக்கி ஓரமாக போட்டுட்டு
பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அவர்களுக்கு எதிராக புதிய நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர போயினுமாம். எனவே போற போக்க பார்த்தா இந்த உலகத்திலேயே அதிக அளவு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்ட நாடாக இலங்கை தான் தெரிவு செய்யப்படும் போல நடக்குது. அதாவது கின்னஸ் ரெக்கார்ட்ல பேர் வரும் போல நடக்குது. எதிர்க்கட்சிகளால் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்ட நாடாக. சரி, பரவாயில்லை, எதிர்க்கட்சிகள் அப்படியாவது ஒரு சாதனையை செய்யட்டுமன். ஓம் தானே. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இலங்கையினுடைய தென் பகுதியில் ஒரு அரசியல்வாதி காத்தடிக்கிறார். அதாவது அந்த காற்று சாதாரண காற்று இல்லை, இனவாத காற்று என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். காத்தடிக்கிறார் பம்மில். அந்த காத்தடிக்கிற பம் இருக்கல்லோ, அதில் இருந்து அந்த குழாய் டியூப் வெளிக்கிட்டு எங்கே போகுதுன்னு சொன்னால் அங்கே வடக்கு வரைக்கும் போகுது, மேலே வரைக்கும் போகுது. எனவே வடபகுதியில் இந்த இனவாத பிரச்சனைகளை உருவாக்கி விடுறது, காத்தடித்து அதை கிளப்பி விடுறது தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் தான் என்று சொல்லியும், அந்த அரசியல்வாதியை சுற்றி பாருங்கோ காவி கலரில் துணி மறைப்பு கட்டி கிடக்குது. எனவே இந்த அரசியல்வாதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது யாருன்றது இதை வச்சே நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். எனவே இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து வடபகுதியில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்குது என்றதை தெள்ள தெளிவாக இந்த ஒரு கருத்தோவியம் எடுத்து காட்டுது. ஒரு சிங்கள ஓவியர் அமரசிங்க என்று சொல்லப்படுற ஒரு சிங்கள ஓவியரால் வரையப்பட்ட இந்த கருத்தோவியம் மிக தெளிவாக எடுத்து காட்டுது. வடபகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த காவி உடுப்பு போட்டாக்களும் என்றதை தெள்ள தெளிவாக இந்த கருத்தோவியம் எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.